ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே, ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆசிரியர் பெருமக்களுக்கு சற்று முன் கிடைத்த மிக மிக முக்கியமான செய்திகளை இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. திங்கட்கிழமையான இன்னைக்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் சற்று முன் நமக்கு ஒரு மிக மிக முக்கியமான செய்தி வெளியாயிருக்குங்க. தலைமை ஆசிரியர் அதிகாரிகள் பணியிடம் காலி, தடுமாற்றத்தில் பள்ளி கல்வி நிர்வாகம். என்னதான் ஆச்சு பள்ளி கல்வித்துறையில், என்னதான் தற்சமயம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. தலைமை ஆசிரியர்கள் எல்லாமே பள்ளி கல்வித்துறையில் பாதி பேர் காலி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பள்ளி கல்வித்துறையில் என்னவெல்லாம் நடக்க இருக்குது, அடுத்தடுத்து என்னென்னலாம் பள்ளி கல்வித்துறையில் புதிய மாற்றங்கள் எல்லாமே கொண்டு வருவாங்களா மாட்டாங்களா, இப்படி பலதரப்பட்ட ஆசிரியர்கள் அனைவருமே யோசிச்சுட்டே இருக்காங்க. ஏன்னா தலைமை ஆசிரியரே பள்ளியில் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இனி வரும் காலங்களில் எங்கே ஆசிரியர்களை எடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு குழப்பத்தோடு இருக்காங்க. அது மட்டுமே கிடையாது, புதிய இடைநிலை ஆசிரியர்களுடைய நியமனத்தில் நிலவும் பல குழப்பங்கள். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? புதிய இடைநிலை ஆசிரியர்களுடைய காலி பணியிடங்களை அதிகரிப்பாங்களா மாட்டாங்களா, இதை குறித்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் நம்மளுடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் அதிக அளவில் காலியாக இருக்குது. தமிழக பள்ளி கல்வித்துறையில் அதிகாரிகள் மற்றும் தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளதால் நிர்வாக பணிகள் கடுமையாக பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் பள்ளிகள் திறப்பதற்கு முன் ஆசிரியர்களுக்கும் பொதுமாறுதல் கலந்தாய்வு நடத்தப்படும். அதில் பதவி உயர்வு, இடமாறுதல் வழங்கப்படும். இந்த ஆண்டு பல்வேறு வழக்குகளை காரணம் காட்டி பதவி உயர்வு நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் தொடக்கப் பள்ளிகள் முதல் மேல்நிலைப் பள்ளிகள் வரை தலைமை ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பப்படாமல் உள்ளன. தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்க ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயமா? இது ஒரு கேள்வியாக இருக்குங்க. ஏன்னா தொடக்க பள்ளியில் ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயமாக வழங்கணுமா அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்காங்க. இல்லையா என்ற வழக்கு நிலுவையில் உள்ளதால் 8000க்கும் அதிகமான தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருந்தும் யாருக்கு பதவி உயர்வு தரப்படவில்லை. இதனால் அனைத்து பள்ளிகளிலும் பொறுப்பு தலைமை ஆசிரியர்களே நிர்வாகத்தை கவனிக்கின்றனர். பட்டதாரி ஆசிரியர்களுக்கான பதவி உயர்வும் வழங்கப்படாததால் அரசு உயர்நிலைப் பள்ளிகளில் இது அதிகமாக பிரச்சனையில் இருக்குது. 1500க்கும் மேற்பட்ட தலைமை ஆசிரியர் காலி பணியிடங்கள் உள்ளன. ஏற்கனவே உயர்நிலை பள்ளிகளில் தலைமை ஆசிரியர்களாக நியமிக்கப்பட்ட 1212 ஆசிரியர்களின் பதவி குறித்த வழக்கம் நிலுவையில் உள்ளது. மேல்நிலை பள்ளிகளில் 150க்கும் மேற்பட்ட தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளது. அதே சமயம் பள்ளிகளில் 3000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மாணவர்களின் எண்ணிக்கையை விட கூடுதலாக உள்ளனர். உபரி ஆசிரியர்களை வேறு பள்ளிகளில் பணி நிறைவல் செய்யும் நடைமுறை இருந்தாலும் ஒரே கல்வி மாவட்டத்திற்குள் காலி பணியிடம் இல்லாததால் பணி நிரவலும் தடைப்பட்டுள்ளது. மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்களின் பதவி உயர்வு வழங்கப்படாததால் மாவட்ட கல்வி அதிகாரிகளே பணியிடங்களை நிரப்பப்படவில்லை. முதன்மை கல்வி அலுவலர்கள் மற்றும் இணை இயக்குநர்கள் பணியிடங்களுக்கு பதவி உயர்வும் ப்ராப்பராக வழங்கப்படவில்லை. இதனால் முதன்மை கல்வி அதிகாரிகள் இல்லாமல் 17 மாவட்டங்களில் கல்வி பணிகள் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. ஓகேங்களா. இது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா முதன்மை பணிகள் சிஓஸ் இல்லாதனால அது ஒரு பக்கம் பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. 17 மாவட்டங்களில் இது பார்த்திங்கன்னா இந்த அளவில் நடக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இடைநிலை ஆசிரியர்களுடைய காலி பணியிடங்களுடைய விவரங்களை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. தமிழகத்தில் பார்த்திங்கன்னா இடைநிலை ஆசிரியர்களுடைய காலி பணியிடங்கள், இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடங்கள் 2025 தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஒவ்வொரு மாவட்ட வாரியாக இடைநிலை ஆசிரியர்களுடைய காலி பணியிடங்கள் தமிழகம் முழுவதும் நிலவி கொண்டிருக்கிறது. இடைநிலை ஆசிரியர்களை எப்போ போஸ்டிங் போடுவாங்க, இல்லை இடைநிலை வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா எடுப்பாங்களா குறித்து நல்ல செய்திகள் விரைவில் வர இருக்கு. தமிழகத்தில் இடைநிலை ஆசிரியர்கள் காலி பணியிடங்கள் அதிக அளவில் காணப்படுறதால் இடைநிலை ஆசிரியர்களை அதிக அளவில் தமிழகத்தில் எடுப்பாங்க அப்படின்ட்டு சில முடிவுகள் ஏற்கப்படுது. கிட்டத்தட்ட 23,000 ஆசிரியர்கள் தேர்ச்சி பெற்ற நிலையில் அனைத்து நபர்களுக்குமே போஸ்டிங் போடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. பொறுத்து நம்ம பார்க்கலாம். எஜிடியோடைய வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா 100% இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. கவலையே பட வேண்டாம் ஆசிரியர் பெருமக்களே. எஜிடியோட வேகன்சிஸ்க்காக போராடிட்டு இருக்கீங்க. உங்கள் போராட்டத்திற்கு ஒரு நல்ல செய்தி வந்தாச்சு. வேகன்சிஸ் எல்லாத்தையுமே இன்னும் ஓரிரு தினங்களில் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. பொறுத்து நாம் பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.
ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே, ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆசிரியர் பெருமக்களுக்கு சற்று முன் கிடைத்த மிக மிக முக்கியமான செய்திகளை இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. திங்கட்கிழமையான இன்னைக்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் சற்று முன் நமக்கு ஒரு மிக மிக முக்கியமான செய்தி வெளியாயிருக்குங்க. தலைமை ஆசிரியர் அதிகாரிகள் பணியிடம் காலி, தடுமாற்றத்தில் பள்ளி கல்வி நிர்வாகம். என்னதான் ஆச்சு பள்ளி கல்வித்துறையில், என்னதான் தற்சமயம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. தலைமை ஆசிரியர்கள் எல்லாமே பள்ளி கல்வித்துறையில் பாதி பேர் காலி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பள்ளி கல்வித்துறையில் என்னவெல்லாம் நடக்க இருக்குது, அடுத்தடுத்து என்னென்னலாம் பள்ளி கல்வித்துறையில் புதிய மாற்றங்கள் எல்லாமே கொண்டு வருவாங்களா மாட்டாங்களா, இப்படி பலதரப்பட்ட ஆசிரியர்கள் அனைவருமே யோசிச்சுட்டே இருக்காங்க. ஏன்னா தலைமை ஆசிரியரே பள்ளியில் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இனி வரும் காலங்களில் எங்கே ஆசிரியர்களை எடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு குழப்பத்தோடு இருக்காங்க. அது மட்டுமே கிடையாது, புதிய இடைநிலை ஆசிரியர்களுடைய நியமனத்தில் நிலவும் பல குழப்பங்கள். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? புதிய இடைநிலை ஆசிரியர்களுடைய காலி பணியிடங்களை அதிகரிப்பாங்களா மாட்டாங்களா, இதை குறித்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் நம்மளுடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் அதிக அளவில் காலியாக இருக்குது. தமிழக பள்ளி கல்வித்துறையில் அதிகாரிகள் மற்றும் தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளதால் நிர்வாக பணிகள் கடுமையாக பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் பள்ளிகள் திறப்பதற்கு முன் ஆசிரியர்களுக்கும் பொதுமாறுதல் கலந்தாய்வு நடத்தப்படும். அதில் பதவி உயர்வு, இடமாறுதல் வழங்கப்படும். இந்த ஆண்டு பல்வேறு வழக்குகளை காரணம் காட்டி பதவி உயர்வு நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் தொடக்கப் பள்ளிகள் முதல் மேல்நிலைப் பள்ளிகள் வரை தலைமை ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பப்படாமல் உள்ளன. தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்க ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயமா? இது ஒரு கேள்வியாக இருக்குங்க. ஏன்னா தொடக்க பள்ளியில் ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயமாக வழங்கணுமா அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்காங்க. இல்லையா என்ற வழக்கு நிலுவையில் உள்ளதால் 8000க்கும் அதிகமான தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருந்தும் யாருக்கு பதவி உயர்வு தரப்படவில்லை. இதனால் அனைத்து பள்ளிகளிலும் பொறுப்பு தலைமை ஆசிரியர்களே நிர்வாகத்தை கவனிக்கின்றனர். பட்டதாரி ஆசிரியர்களுக்கான பதவி உயர்வும் வழங்கப்படாததால் அரசு உயர்நிலை பள்ளிகளில் இது அதிகமாக பிரச்சனையில் இருக்குது. 1500க்கும் மேற்பட்ட தலைமை ஆசிரியர் காலி பணியிடங்கள் உள்ளன. ஏற்கனவே உயர்நிலை பள்ளிகளில் தலைமை ஆசிரியர்களாக நியமிக்கப்பட்ட 1212 ஆசிரியர்களின் பதவி குறித்த வழக்கும் நிலுவையில் உள்ளது. மேல்நிலை பள்ளிகளில் 150க்கும் மேற்பட்ட தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளது. அதே சமயம் பள்ளிகளில் 3000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மாணவர்களின் எண்ணிக்கையை விட கூடுதலாக உள்ளனர். உபரி ஆசிரியர்களை வேறு பள்ளிகளில் பணி நிறைவல் செய்யும் நடைமுறை இருந்தாலும் ஒரே கல்வி மாவட்டத்திற்குள் காலி பணியிடம் இல்லாததால் பணி நிரவலும் தடைபட்டுள்ளது. மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்களின் பதவி உயர்வு வழங்கப்படாததால் மாவட்ட கல்வி அதிகாரிகளே பணியிடங்களை நிரப்பப்படவில்லை. முதன்மை கல்வி அலுவலர்கள் மற்றும் இணை இயக்குநர்கள் பணியிடங்களுக்கு பதவி உயர்வும் ப்ராப்பராக வழங்கப்படவில்லை. இதனால் முதன்மை கல்வி அதிகாரிகள் இல்லாமல் 17 மாவட்டங்களில் கல்வி பணிகள் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. ஓகேங்களா. இது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா முதன்மை பணிகள் சிஓஸ் இல்லாதனால அது ஒரு பக்கம் பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. 17 மாவட்டங்களில் இது பார்த்திங்கன்னா இந்த அளவில் நடக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இடைநிலை ஆசிரியர்களுடைய காலி பணியிடங்களுடைய விவரங்களை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. தமிழகத்தில் பார்த்திங்கன்னா இடைநிலை ஆசிரியர்களுடைய காலி பணியிடங்கள், இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடங்கள் 2025 தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஒவ்வொரு மாவட்ட வாரியாக இடைநிலை ஆசிரியர்களுடைய காலி பணியிடங்கள் தமிழகம் முழுவதும் நிலவி கொண்டிருக்கிறது. இடைநிலை ஆசிரியர்களை எப்போ போஸ்டிங் போடுவாங்க, இல்லை இடைநிலை வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா எடுப்பாங்களா குறித்து நல்ல செய்திகள் விரைவில் வர இருக்கு. தமிழகத்தில் இடைநிலை ஆசிரியர்கள் காலி பணியிடங்கள் அதிக அளவில் காணப்படுறதால் இடைநிலை ஆசிரியர்கள் அதிக அளவில் தமிழகத்தில் எடுப்பாங்க அப்படின்ட்டு சில முடிவுகள் ஏற்கப்படுது. கிட்டத்தட்ட 23,000 ஆசிரியர்கள் தேர்ச்சி பெற்ற நிலையில் அனைத்து நபர்களுக்குமே போஸ்டிங் போடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. பொறுத்தது நம்ம பார்க்கலாம். எஜிடியோடைய வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா 100% இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. கவலையே பட வேண்டாம் ஆசிரியர் பெருமக்களே. எஜிடியோட வேகன்சிஸ்க்காக போராடிட்டு இருக்கீங்க. உங்கள் போராட்டத்திற்கு ஒரு நல்ல செய்தி வந்தாச்சு. வேகன்சிஸ் எல்லாத்தையுமே இன்னும் ஓரிரு தினங்களில் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. பொறுத்தது நாம் பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.